இன்று தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. யோ வரிசையா உட்காருங்க, என்ன கோயிலா? தட்டை தூக்கி போட்டு முன்ன தள்ளி உட்காருங்க. போய் உட்காருங்க. தலைவரே, இவனுக்கு தான் நீங்க சொன்ன மெம்பர்ஸா? ரொம்ப டேமேஜா இருக்கானுங்களே. நம்ம கொடுக்குற 5க்கு 10க்கும் அமெரிக்கால இருந்து ஆளை கூட்டு வர முடியும். அதான் அம்மன் கோயிலும் தள்ளிட்டு வந்துட்டேன். பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்று தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கார். சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? யார் யாது? அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வரலாற்றில் 5 ஆண்டு திட்டங்களாக ஒவ்வொரு துறைகளும் எப்படி நாம் விரைந்து செயல்பட வேண்டும் என்பது அமைச்சரவை கூட்டம். ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறன்னு கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அணைக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே எங்க அண்ணனாலதான் 463 திட்டத்தையும் சுமார் 75 நிமிடத்துல விவாதிக்க முடியும். வெளியிருந்து ஒரு அமைச்சர் சொல்றான், முதலமைச்சர் விஜய் அவர்கள் 436 திட்டங்கள் வெவ்வேறு துறையில திட்டங்களை கேட்டாரு. 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல 436 திட்டங்களை விவாதம் பண்ண முடியுமா? அதானே, போடுங்க 2. ஒரு நிமிஷத்துக்கு 7 திட்டமா? ஒரு நிமிஷத்துக்கு 7 திட்டங்களை விவாதம் பண்ணணும். அப்படின்னா ஏன் பேசுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதா? அவர் 436 திட்டங்களை விவாதம் பண்ணாரா? அதுக்கு ஆலோசனை கொடுத்தாரா? வெளியே சொல்லியிருக்கேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அப்ப இவ்வளவு பெரிய அமைச்சரவையை நடத்தி அதுல ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்னன்னு கேட்டா இவருக்கு அறிவுரை கொடுக்க கூட இவருக்கு வக்கு இல்ல. யாருக்கு? விஜய்க்கு. குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? சொகுசா எல்லாரும் கேட்டாங்களே, ஒரு சம்பிரதாயமா நடத்தணும்ல. அமைச்சர்லாம் அமைச்சரவை கூப்பிட்டு சம்பிரதாயம் நடத்தி அனுப்பிவிட்டாரு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் எப்படி நாம் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டுமோ அனைத்தும் துறையின் சார்பாக. ஆகையால் மீனவர்களை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது. அறிவு கட்டவனே, உங்ககிட்ட வானிலை அறிக்கைடா கேட்டேன். பொது அலுவலகங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்திருக்கு. அதிகமா பணப்புழக்கம் நடக்கிற ஒரு துறையா இருக்கு. அதை எப்படி கண்காணிக்க போய் முறைப்படுத்த போகுது? யாரும் வேண்டாம் கேட்டுருக்கு. நான் முதலே சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டினே கேட்க கூடாது. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. வெவ்வேறு கொஸ்டினே கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட கேட்கணும் இருங்க, நான் சொல்லிருங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்து 20 நாளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? மகனே, செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. சும்மா நில்றா. என்ன வந்துச்சு உங்க வீட்டுல? என்ன கஷ்டம் சொல்லுங்க. பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். 6 மாத காலத்திற்கு எதிர்கட்சிகள் சொன்ன வார்த்தைகள் அதுதான். 6 மாத காலத்திற்கு இந்த அரசு உங்களை போன்ற ஒரு கேள்வி கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. இருங்க, நீ ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? இப்ப எத்தனை நாள் ஆச்சு? கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லையா? இப்போ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. நீங்க கேள்வி கேட்கற சுலபம், ஆனா பதில் சொல்றது எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீங்க உணர வேண்டும். ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு போதை மருந்துகள் எவ்வளவு அதிகமா புழக்கத்துல இருந்து தெரியும். ஏன்னா கஞ்சால ஆரம்பிச்சு. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விநியோகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் விஜயின் தாவேகா நிர்வாகிகள் என்றும் கூறப்படுகிறது. நல்லா இருக்கு ராஜா, ஊருக்கு நல்லா இருக்கு. சோ நம்மளுடைய பயணம் போதை இல்லாத தமிழகம். பாராநாய அங்க பாராநாய ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கேன். ஆனா ஒரு லாயரை ஜட்ஜாக போறவன அசிங்கப்படுத்தி ஒரு நாயை காப்பாத்த வக்கு இல்லாத போலீஸ் நீ பேசுவ. தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. சிஎம் செல்லுக்கு போவோம், அங்க போயிட்டு பதில் சொல்லுங்க. அந்த கட்சியில நாங்க இருக்கோம், அதனால இங்க தைரியமா ஓகே ஓகே. நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். வேண்டாம் சார், தேங்க்யூ சார். சிஎம் அங்கிள், இட்ஸ் a very wrong uncle. ஆக்சுவலி என்ன மயிரடா கிழிச்சிட்டு இருக்க? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அம்மா வந்து இந்த வல்கர் வாரிஸ் வந்து கெட்ட கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான். மயிராட்சிடா கேக்குது. டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்ல. தத்தேவுடைய பயிலுங்களா? எது தத்தேவுடைய பயிலுங்களா? அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? தாவேகா பையங்க வந்து அராஜகம் பண்ணி என்ற வண்டி கார் வச்சு இடிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? நான் கேட்டதுக்கு வந்து அடிக்கிறதுக்கு வர்றாங்க. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும். போடா. நான் வயசானவளை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. ஒரு 100 வயசு பாட்டி கூட தாவேகா போடுமான்னு நான் சொன்னவன் நானு. எனக்கே இந்த கெதியா? நான் அப்பவே பச்சி சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. சதீஷ் பேரூர் நிதில இருக்கிறாரு போஸ்டிங்ல. தாவேகா பையங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க. எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. ஒரு தண்ணு வாரானே திருத்திட போறானே. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஸ்? டேய், அவனுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நீ உன்னை அவுத்து பாத்துருவான்னு நினைக்கிறேன். ஜெட்டி போட்டுறியடா கரும முடிச்சவன. டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லி கேட்ட நண்பா நண்பிஸ்கெல்லாம் ஒரு கள்ளக்காதல் பண்றதுக்கு கூட உரிமை இல்லையா? பின்னடா ஒரு கிளிகிளி பிள்ளனா எப்படி? நாம ஃபாலோ பண்ற விஜய் என்னன்னு திரிஷா கூட இப்படிதான் சுத்திட்டு இருக்காரு. அதையே நாம ஃபாலோ பண்ணா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கா நினைக்கிறாங்க போல. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் அபி ஆக்டர், அபி தற்கூரின்னு வச்சுக்க கரெக்டா இருந்திருக்கும். அபி ஆக்டர்ன்ற பேர் அபி தற்கூரின்னு மாத்திடலான்னு முடிவு பண்ணப்பதான் இந்த வீடியோ பார்த்தேன். இந்த இல்லீகல் அஃபேர்ஸ்க்கு நான் எல்லாம் கேக்குறேன், குடிச்சுதான் கல்யாணம் பண்றீங்க, அப்புறம் எப்படி ஒருத்த மேல இருக்கிற லவ் இன்னொருத்த மேல மாறுது? கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு தெரியும், அப்படி என்ன ஒரு கண்ட்ரோல் இல்லாத, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு அர்ஜி உங்களுக்கு? யார சொல்றான்? இல்லீகல் அஃபேர் வச்சிருந்த ஒருத்தனை செருப்ப கழட்டி அடிச்சிருக்க. உனக்கு ரோஸ்ட் கிடையாது, நீ போ. நீயே ஒருத்தனை முடிச்சிட்ட. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. செய்தியாளர்களை யாரையும் கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. சும்மா போயா, ஆளுங்க நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களே உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீ புரியாமையே பேசிட்டு இருக்க. என் மேட்ரே வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்ல. யாருமே செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்னா இல்ல. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? செய்தியாளர் சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரியே ஃப்ரீடம் வாக்குன்னு ஒண்ணு புதுசா அறிமுகப்படுத்த போறேன். இதன் மூலமா உங்களை நான் ஸ்டோனேஜ் பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு.
இங்கிட்டு வா. அப்படியா, அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.